அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்கிற பாடம் வேணா அப்போஸ்தலர் நத்தானியேல். நீங்கள் யோவான் 1வது அதிகாரம் 43லேருந்து 51 வரையும் படித்து பாருங்கள். பிலிப்பு நத்தானியேலை கூப்பிடுறாரு. நாங்கள் அவரை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. அப்போ நத்தானியேல் யாருன்னு கேட்குறாரு. நத்தானியேல் அதுக்கு முன்னாடி அத்திமரத்துக்கு கீழே இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், இன்னும் எவ்வளோ நாள் தான் நாங்கள் வெயிட் பண்ணணும், எப்போ தான் நீங்கள் வருவீங்க, நீங்கள் மேசியா எப்போ தான் நீங்கள் வருவீங்க, நாங்கள் உங்களை பார்க்கணும், எனக்கு உங்கள் முகத்தை காட்டுங்க அப்படின்ட்டு அவர் அத்திமரத்துக்கு கீழே இருந்து ரொம்ப புலம்பி அழுது ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் இருக்கும்போது பிலிப்பு அவருக்கு நண்பர் போலுது. ஏன்னா பிலிப்பு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போயிட்டு நத்தானியேல் அப்படின்றாரு. ஒன்றாவது வாங்க பிலிப்பு அப்படின்றார். ஆனால் பிலிப்பு அவர்கிட்ட போய் நாங்கள் அவரை பார்த்தோம் அப்படின்றார். யார்? இறைவாக்கினர் சங்கீதத்திலையும் சொன்னவர், அவரை நாங்கள் பார்த்தோம். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. யார் அவர் அப்படின்னா, நாசரேத்து யோசேப்பின் மகன் இயேசு அப்படின்னா. நாசரேத்துலேருந்து நன்மை வருமா அப்படின்வார். நீங்கள் பாரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் சிரிப்பார். சிரிச்சிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு போய் கூட போவார். போயிட்டு ஆண்டவரை பார்க்க போவாங்க. ஆண்டவர் பார்க்க போகும்போது ஆண்டவர்கிட்ட போய் இவன் என்னுடைய நண்பன் பிலிப் சொல்லுவார், இது என்னுடைய நண்பன் நத்தானியேல் அப்படின்னு சொல்லுவார். இவன் தெரியும், இஸ்ரேலில் கபடற்றவன் அப்படின்னு சொல்லுவார். இது யோவான் 1வது அதிகாரம் 43லேருந்து 51 வசனம் வரைக்கும் இருக்குங்க. இது நண்பன் பிலிப்பு, நண்பன் நத்தானியேல்னு பிலிப்பு சொல்லுவார். பேசப்பாடு இவன் இஸ்ரேலில் கபடற்றவன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் சொல்லுவார், என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? உன்னை எனக்கு முன்னாடியே தெரியும், நீ அத்திமரத்துக்கு கீழே இருந்து என் முகத்தை காட்ட சொன்னியே, அப்போவே எனக்கு தெரியும் அப்படின்னா. அவர் ஐயோ நீரே இஸ்ரவேலின் ராஜா, நீரே மெசியா, நீரே கிறிஸ்து அப்படின்றவாரு. நான் உன்னை அத்திமரத்துக்கு கீழே பார்த்தேன்னு சொன்னதுக்காக நீ என்னை இவ்வளோ சொல்கிறியா? நீ இதை விட மேலானதையும் காண்பாய், வானதூதர்கள் இறங்குவதையும் மனுஷகுமார் ஏறுவதையும் நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லுவார். அது பாருங்கள், நத்தானியேல்கிட்ட அவர் அப்படி சொல்லுவார். அப்படி சொல்லிவிட்டு அப்போ அவர் அப்போஸ்தலர்களிருந்து சேர்ந்துடுறாரு நத்தானியேல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறுறதும் இறங்குறதும் எப்போ பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் 6லேருந்து 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கடைசியில் எல்லாரையும் மரித்து உயிர்த்ததுக்கப்புறம் 40வது நாளில் அவர் விண்ணேற்றம் அடைய போகிறாரு. அப்போ எல்லாரையும் கூட்டின்னு போய் அந்த மலைக்கு மேலே போய் நின்று மேலே எழும்பி போகிறாரு. அப்போ மேலேயே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 11 பேரும் மேலேயே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா யூதாஸ் இல்லை அதில். அப்போ மேலே பார்த்துட்டு இருக்கும்போது 2 தூதர்கள் கலிலேயர்களே, நீங்கள் ஏன் வானத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ எப்படி இயேசு மேலே போனாரோ அதே மாதிரி ஒரு நாள் கீழே இறங்கி வருவார், நீங்கள் போங்க போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புவாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரை, ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க, கிறிஸ்துவை பார்த்து மரித்த ஒரு உயிரோடு எழுந்து வந்தது பெரிய விஷயம். உயிரோடு எழுந்தவர் விண்ணகத்துக்கு ஏறி செல்வது பெரிய விஷயம். நத்தானியேல்கிட்ட சொல்கிறார் பார்த்தீங்களா, நீ மனுஷகுமார் மானிட மகன் ஏறுவதையும் வானதூதர்கள் இறங்குவதையும் பார்ப்பாய் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. அது அங்கே நிறைவேறுது பார்த்தீங்களா. அது பெரிய விஷயம். வானம் திறந்திருப்பதையும் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அப்போ அதே போல் நீங்கள் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55லேருந்து 59 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்தேவானை ஸ்தேவானுடைய அவருடைய பிரசங்கம், அவர் செய்கிற அற்புதம் எல்லாத்தையும் பார்த்து இவன் நம்ம அந்த தோரா வசனத்துக்கு அந்த நூலுக்கு எதிராக இவன் செயல்படுறான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே பழி சொல்லி
அவரை அடிச்சு கொல்றதுக்கு போகிறாங்க. அப்போ வந்து அவர் மேலே வானத்தை நோக்கி பார்க்குறாரு. வானம் திறந்திருக்கிறதையும் ஆண்டவருடைய மாட்சி தெரியுதும் வலது பக்கத்தில் இயேசு கிறிஸ்து நிற்பதையும் பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு பெரிய மனுஷன் வரும்போது கீழே உட்காந்துட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எழுச்சி வணக்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது ஊரில் ஒரு பெரிய தலைவரோ இல்லை ஒருத்தரை விட இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், நம்மளோட பெரிய மனுஷனுக்கு வரும்போது நம்ம எழுச்சி வணக்கம் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் ஸ்தேவானை வந்து சாவடிக்க போகும்போது ஆண்டவர் எழுச்சி நிற்பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். வானம் திறந்துருக்கிறதையும் ஆண்டவர் எழுச்சி நிற்கிறதையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து ஸ்தேவான் சொல்லுவார். அப்போ அந்த ஸ்தேவானுடைய மரணத்தில் பாருங்கள் எவ்வளோ ஒரு இது. ஆண்டவரே எழுச்சி நிற்கணும், சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறவர் எழுச்சி நின்று பார்க்குறாருங்க. அப்போ அந்த அளவுக்கு ஸ்தேவானுடைய அற்புதமும் அதுவும் அடையாளமும் அங்கே அவர் செஞ்ச நன்மைகளும் அங்கே அந்த அளவுக்கு இருந்ததுனால அவர் செஞ்ச காரியம் பாருங்கள், ஆண்டவரை எழுச்சி நிற்க வச்சிருக்கிறாருங்க. ஆண்டவர் கர்த்தருடைய மகிமையும் ஆண்டவர் வலது பக்கத்தில் ஆண்டவர் எழுச்சி நிற்கிறதே நான் காண்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த பாவத்தை இவங்க மேலே இடாதீங்க, இவங்க என்ன தெரியாமல் செய்கிறாங்க ஆண்டவர் இயேசுவே அப்படின்னு சொல்லி அவர் உயிரை விடுறாரு இல்லையா? அப்போ பாருங்கள் அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ ஏசப்பா சொல்லுவார் இல்லையா நத்தானியேலுக்கிட்ட, நீ வந்து வானம் திறந்திருக்கிறதையும் மானிட மகன் ஏறுறதையும் தூதர்கள் இறங்குவதையும் பார்ப்பாய் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அது வந்து அங்கே நிறைவேறுதுங்க. பாருங்கள், நாம் எப்படின்னு தெரில, அந்த ஸ்தேவான்றவர் வந்து பந்தி பரிமாறுறதுக்காக செலக்ட் பண்ண ஆள். அப்போ அவர் எவ்வளோ ஒரு பணிவாக எவ்வளோ ஒரு அன்பாக அந்த வேலையை செஞ்சுருந்தா, ஆண்டவருக்கு அவர் இருந்திருந்தா அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும் பாருங்கள். அவர் அற்புதமும் பண்ணியிருக்கிறாரு. அவங்க 11 அப்போஸ்தலர்களும் அவங்களுக்கு தலைமையில் கை வச்சு பரிசுத்த அவங்க மேலே ப்ரேயர் பண்ணி பரிசுத்த இறங்க வச்சு அவங்க அந்த வேலையை பணிவோடு அன்போடு செஞ்சதால் அவருக்கு தான் வானமே திறந்துச்சு. ஒன்று ஏசப்பா ஞானஸ்நானம் எடுக்கும்போது வானம் திறந்துச்சு, இன்னொன்று ஸ்தேவானுக்காக வானம் திறந்துச்சு. நத்தானியேல் சொன்ன மாதிரி வானம் திறக்கிறதையும் மானிட மகன் ஏறுவதையும் தூதர்கள் இறங்குவதையும் பார்ப்பீர்கள் என்று சொன்னது அங்கு நிறைவேறப்பட்டது. நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சி மூலமாக உங்கள் சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.